ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் புளியோதரை செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறாங்க. வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 2 ஸ்பூன் தனியா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதுக்கப்புறம் ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு வெந்தயம் போட்டு பொரியுதுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலும் 4 வரமிளகாயும் கிள்ளி போட்டிருக்குறேங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க. புளிக்கரைசல் நல்லா கொதி வர ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பவுடரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அதுவும் நல்லா கொதித்து திக்னஸ் வர அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு புளியோதரை ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்லாம்.